ஏய் லட்சுமணா, ஏய் இங்க வாடா. இது என்ன தெரியுமா? யோ, இது பணத்தை விட அதிக மதிப்புடையதியா. பணம் பழம். ஆஹா, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே திம்பமே, பச்சையோட திம்பமே, சுட்டு திம்பமே. இதனோட வரலாறு என்ன தெரியுமா? சொல்லுமா. யாருக்குமே தெரியறது இல்ல. இது 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 சாப்பிட்ட காலமே போச்சு. இப்பத்த கால பசங்களை கேட்டா என்ன தெரியாதுங்கிறானுங்க. மச்சான், நான் ஸ்கூல் படிக்கும்போது கிராமத்துல தான் எங்க வாழ்க்கை. ஆமா, சின்ன வயசுல நானே எங்க பக்கத்து வீட்டு பசங்க சின்னதர ஏழுமலை பெருமாள் சத்தி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? 5 மணிக்கு தோல் மேல சாக்கு போய் போட்டுக்கிட்டு 5 மணிக்கு எதிர்த்து ஓடுவோம் எங்க பணம் சாலை இருக்குது அப்படின்ட்டு. அங்க வயக்காட்டுக்கார வர்றதுக்கு முன்னாடியே இந்த பனம்பழத்தை சாக்குல பொறுக்கி போட்டு எதுவும் எல்லாம் உட்காந்து ரவுண்டா உட்காந்து சுட்டு திம்போம் டெய்லியும். இது உடம்பு நல்லது மாப்பிள்ள. அதனோட கொட்டை என்ன பண்ணும் தெரியுமா? மண்ணை தோண்டி புதைச்சு வச்சு பொங்கல் சீசன்லாம் பனங்கலகா முளைஞ்சிரும். அது கிழங்கோட மகத்துவம் என்ன தெரியுமா? சுகர்ன்றதே வாழ்க்கையில வராது. ஆஹா, அப்படின்னு நான் நிறைய தின்பேன். சுட்டு கொடுமாப்புல. இதுக்கு பேர் தான் பனம் பழம். வா நம்ம சுட்டு சாப்பிடலாம். நானும் இதை ரொம்ப நாள் தேடிட்டு வந்து இங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது மச்சான். அந்த காலமெல்லாம் வராது. இப்போ தீர சுட்டாதான் சாப்பிடும், நல்லா இருக்கும். ஆனா மாப்பிள்ள கேஸ்ல பத்திக்கலான்னு பார்த்தேன். கேஸ் வாசம் வரும், நல்லா இருக்காது. இயற்கையான முறையில் இதுதான் சுட்டு சாப்பிடணும் மாப்பிள்ள. இத்தனை நாள் எங்க கிடைச்சு எனக்கு கிடைக்கல. இத்தனை வருஷம் கிடைச்சது. உக்கடம் போயிருந்தேன். சரி, கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு. சரி, போயிட்டு வர்ற வழியில புட்டுவிக்கி ரோட்ல நான் வந்துட்டே தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி, என்னடான்னு பார்த்தா பணம் பழம். ஆஹா, நானே சின்ன வயசுல சாப்பிட்டது இப்பதான் மச்சான் சாப்பிடுறேன். அன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதான் சுட்டு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பனை மரமே அழிஞ்சிட்டு வருது மச்சான். ஆமா, அது அரசு நடவடிக்கை எடுக்குமா? இந்த விஜய் வந்து கல் இருக்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாருன்னா கண்டிப்பா இந்த பனைமரம் எல்லாம் கொஞ்சம் வளர்த்துவாங்க. விவசாயம் எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். பனைமரம் அழியாது. இது சத்துள்ள பழம் நமக்கு கிடைக்கும். பனைமரம் வளர்த்தனா. ஆஹா, ஏற்கனவே பனைமரத்தை கூட அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அழிச்சு சைட்டாக போட்டு விக்கிட்டு இருந்தாங்க. ஆமா மச்சான், பூரா சைட்டு தானே விக்கிறாங்க. பனைமரத்தை கூட வெட்டி எடுத்துறாங்களாச்சு. ஆமா, பனைமரத்துல பழமெல்லாம் கிடைக்கும். பனைமரத்துல ஒரே ஒரு பொருள் கூட வேஸ்ட் இல்ல தெரியுமா? ஆமா, ஒருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்றாரு, விவசாயத்தை விட விளையாட்டு தான் பெருசா, ரொம்ப கஷ்டமா. அப்ப விவசாயம் எல்லாம் எப்படி திட்டாங்க? அது கேளு, நீதான் கேட்கணும். ஆண்டவனே, எல்லாருக்கும் எல்லா பத்தி வரணுமே. பனைமரம் எல்லாம் சுட்டாச்சு. ஆமா, இனி சூடு ஆறணும்னு பிரிச்சு அழகா சாப்பிட வேண்டியதுதான்.